ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடியேன் நலமுடன் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க இல்லையா? இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் நாம் ராம நாமத்தின் மகத்துவத்தை கூறும் ஒரு நல்ல அழகான கதையை பார்ப்போங்க. ஒரு முறை இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால, இந்த கதைக்கு போறதுக்கு முன்னால அடியேன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு பௌர்ணமியும் மதுரை பந்தடி 5வது தெருவில் உள்ள கிருஷ்ணர் கோவில்ல அடியேன் பகவத்கீதை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறேன். பௌர்ணமி அன்று மாலை 6:40 முதல் 8 மணி வரை இந்த உபன்யாசம் நடைபெறுங்க. இது யூடியூப்ல லைவாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஆகவே நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்துடுங்க. இதன் மூலமாக நீங்கள் பகவத்கீதையை ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஆகவே முழுவதும் நன்றாக புரிந்து கொண்டு கதையாக கேட்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கதைக்குள்ள செல்லலாம். ஒரு முறை ஒரு வீதியில் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே ஒரு கோஷ்டி அப்படியே போயிட்டே இருந்தாங்களாம். அப்பொழுது ஒருவர் அந்த அவர்களை பார்த்து கொஞ்சம் அலட்சியமாக அப்படியே நடந்து சென்று விட்டாராம். அவரை பார்த்த ஒரு ஞானி அவரை அழைத்து, இந்த ராமநாமத்தை நீர் அலட்சியமாக நினைக்காதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தின் மகத்துவத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு, ஒரே ஒரு முறையாவது ஆத்மார்த்தமா ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரு ஒரே ஒரு தடவை ராமநாமத்தை அவர் உச்சரிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலப்போக்கில் அவர் இறந்தும் போய்விடுகிறார். அவர் இறந்தவுடன் அவருடைய ஆத்மாவானது நேராக யார் யமதர்ம ராஜனுடைய அரண்மனைக்கு செல்கிறது. அப்பொழுது சித்திரகுப்தன் இவரோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பார்த்துட்டு யமதர்மர்கிட்ட சொல்றாரு, இவர் ஒரே ஒரு தடவை ராமநாமத்தை சொல்லியிருக்காரு. அந்த ராமநாமத்திற்கு உண்டான ராமநாமத்திற்கு பதிலாக இவர் என்ன கேட்கிறாரோ அதை நாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே யமதர்ம ராஜா அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ அந்த ஞானி அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த ராமநாமத்தை ஒருபோதும் விற்காதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உடனே அதை நினைவில் கொண்ட அந்த மனிதன் யமதர்ம ராஜா கிட்ட, நான் ராமநாமத்திற்கு உண்டான ஏதாவது ஒன்றை எப்படி கேட்கணும் எனக்கு தெரியல, அதனால நீங்களா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த யமதர்மராஜருக்கு ஒன்றுமே புரியல. இந்த ராமநாமத்தினுடைய மகத்துவம் என்ன, இதுக்கு பதிலாக நான் என்னதான் இவருக்கு செய்யறது அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை. உடனே நாம வா இந்திரன் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. உடனே அந்த மனிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்னை பல்லக்கில் தான் தூக்கிட்டு போகணும். அந்த பல்லக்கை தூக்கும் ஒருவராக யமதர்ம ராஜாவான நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. சரி, நான் உங்களை பல்லக்கில் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி யமதர்ம ராஜா அவரை பல்லக்கில் தூக்கி கொண்டு சென்று இந்திரனுடைய சபைக்கு செல்கிறார்கள். இந்திரனுக்கு முன்னால போய் நின்று இதே விஷயத்தை சொன்னவுடன் இந்திரன் என்ன செய்கிறார்னா, ராமநாமத்திற்கு உண்டான மகிமைக்கு உண்டான பலன் என்னன்னு எனக்கும் தெரியல, ஆகவே நாம பிரம்மா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதே கண்டிஷன் தான் போடுறாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்திரனும் சேர்ந்து பல்லக்கை தூக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யமதர்ம ராஜா இந்திரன் 2 பேரும் சேர்ந்து அவரை பல்லக்கில் உட்கார வச்சு நேராக தூக்கிட்டு பிரம்மபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியலோகத்திற்கு போறாங்கங்க. அங்க போய் பிரம்மா கிட்ட கேட்டவன உடனே பிரம்மாவும், எனக்கும் ராமநாமத்திற்கு உண்டான பயன் என்னன்னு தெரியல, அதற்கு உண்டான விடையை நம்ம நேராக நாராயணன்கிட்டே போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அதே கண்டிஷனை போட்ட அந்த ஜீவனை பிரம்மா, இந்திரன், யமதர்ம ராஜா 3 பேரும் சேர்ந்து பல்லக்கில் தூக்கி கொண்டு நேராக நாராயணன் இருக்கும் வாசஸ்தலத்தை அடைகிறார்கள். அங்கே சென்று வைகுண்டத்திற்கு சென்று ராமநாமத்தை இவர் ஒரு தடவை உச்சரிச்சிருக்காரு. அதுவும் ஆத்மார்த்தமா உச்சரிச்சிருக்காரு. இவருக்கு உண்டான பலன் என்ன என்று தெரியவில்லை, நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நாராயணன் என்ன செய்கிறார் என்றால், ராமநாமத்தை இவர் ஒரு தடவை உச்சரித்தால் அவர்
என்னுடன் அப்படிப்பட்ட அவரை நான் என்னுடனேயே ஐக்கியமாக்கிக் கொள்கிறேன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு முக்தி நிலையை வழங்கி விடுகிறாருங்க. இதுதான் ராமநாமத்தின் மகிமை. ராமநாமத்தை ஒரே ஒரு தடவை ஆத்மார்த்தமா சொன்னா கூட போதும், அது இறைவனுடைய அடியாகிய பரம பதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு இன்னொரு விஷயமாக கூட ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லலாம். என்ன என்றால், ராம லக்ஷ்மணர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொள்கின்ற அந்த காலகட்டத்தில் சரையு நதியில் இறங்கி ஜல சமாதியாகி வைகுண்டத்திற்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது ராமருக்கு கூடையே இருப்பவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயர் இல்லையா? அவர்கிட்ட கேட்குறாங்க, நீயும் இந்த ஜலசமாதி அடைந்துரு, என்னுடன் வைகுண்டத்தில் இருந்து விடலாம் என்று சொல்வதற்கு ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார் என்றால், ராமா, நான் உன்னுடைய பக்கத்திலே இருந்து உன்னை பார்ப்பதை விட எனக்கு ராமநாமத்தில் தான் அதிக ஈடுபாடு இருக்கிறது. ஆகவே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே நான் இந்த உலகத்திலேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். ஆகவே எந்த இடத்தில் ராமநாமம் ஆனது உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் கண்டிப்பாக அங்கே அதை கேட்பதற்காக ஆஞ்சநேயர் தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக கேட்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆகவே ராமநாமத்தை சொல்கின்ற இடத்தில் ஒரு தட்டில் பல வகைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை நெய்வேத்தியம் பண்ணுவாங்க ஆஞ்சநேயருக்கு. இப்படி ராமநாமத்திற்காக, ராமநாமத்தின் மகிமைக்காக சிரஞ்சீவியாக இன்றளவும் இந்த பூவுலகில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் ஆஞ்சநேயர். இதுதாங்க ராமநாமத்தினுடைய மகத்துவம். இன்று உண்மையிலேயே மிகவும் நல்ல ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த நல்ல பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.